விக்கி ப்ரோஸ் ஜோதிட நுண்ணறிவு பேஜுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கடக லக்னத்துக்கு சுக்கிரன் எங்கிருந்தால் என்ன பலன் அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ சுக்கிரன் கடகத்துக்கு எங்கே இருந்தால் என்ன பலன்? சுக்கிரன் இதே அமைப்புகள்லே போகலாம், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சுக்கிரன் ஒரு சுபருங்க. இதை பாருங்க, சுக்கிரன் இந்த அமைப்புகள்லே பார்ப்போம். சுக்கிரன் சுவர் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நல்லதை கொடுக்க ட்ரை பண்ணுறவர். ஆனால் லக்னாதிபதிக்கும் அவருக்கும் ஆகாது, அதாவது சந்திரனுக்கும் அவருக்கும் ஆகாது. இந்த அமைப்புகள்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மிகப்பெரிய நல்ல தன்மை. பரிவர்த்தனையாக இருக்கிறாரு. தேய்பிரை சந்திரன் தான் பரிவர்த்தனை. ரெண்டு பேரும் சுக்கிரனோட சந்திரனும் பரிவர்த்தனையாக இருக்கிறாங்க. ஆனால் உச்சனுடைய வீட்டில் மங்கள யோகத்தில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் நல்லதை பண்ண ட்ரை பண்ணுவார். லக்ன சுபத்துவத்தை கொடுப்பார். உங்களையே அழகாக வச்சுக்குவார். இந்த ஜாதகர் அழகாக இருப்பார். நம்ம கேட்டுடலாம், பார்க்க கொஞ்சம் நல்ல அழகாக இருக்காருன்னா அழகாக இருக்காருல்ல, பார்க்க நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், ஸ்லிம்மாக இருப்பார், ஜிம்முக்கு போவார், இதெல்லாம் இப்படி வச்சு தான் சொல்கிறதெல்லாம். என்னங்க கூட வந்து பார்த்த மாதிரி சொல்லுவீங்க. இங்கே பார்த்தா லக்னத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கும். பெண்களால் அதிக விரும்பப்படுவார், மாடல் மாதிரி இருப்பார். என்ன இதுதான், இதெல்லாம் அந்த விஷயம்தான். சரி, இங்கே சுக்கிரன் இருக்கலாமா? இருக்கலாம். அஸ்தகங்கம் ஆகக்கூடாது. சுக்கிரனுடைய அஸ்தகங்க டிகிரி எவ்வளோன்னு கேட்டுறாதீங்க, இதெல்லாம் முன்னுக்கே பேசிட்டோம். சுக்கிரன் 9 டிகிரியிலேருந்து சூரியனோட அஸ்தகங்கம் ஆவார். இந்த இடத்துல 9 டிகிரி 8 டிகிரி அப்படியே அஸ்தகங்க அமைப்புன்னு வரும். இங்கே இந்த அமைப்புகள் தள்ளி இருக்கும்போது சுக்கிரனுக்கு இது பிடிக்காத விடுங்க. சுக்கிரனுக்கு சிம்ம வீடு பிடிக்காது. ஆனால் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து 8ஆம் இடத்தை பார்த்து சுபத்துவப்படுத்தி ஜாதகரை சுக்கிர தசையில் இடமாற்றம் பண்ணுவார் தான். இருக்கிற இடத்த விட்டு நகர்த்துவார். சுக்கிர தசையில் வீடு வாகனம் மாதிரியான அமைப்புகளுக்கு கடன் ஏற்படக்கூடிய வேலையை செய்வார். இங்கே சுக்கிரன் இருக்கக்கூடாது. எந்த லக்னத்துக்கும் சுக்கிரன் வந்து என்னங்க நீச்சமாக கூடாதா? இல்லை, மறையக்கூடாது. 3ஆம் பாவகம் சுக்கிரனுக்கு மறைவு. அப்போ மறைகிறாருன்றப்ப என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் கிடைக்காம போகும். உயிர்காரகம் தான் கிடைக்காது. பொண்ணு, காமம், தாம்பத்தியம் மாதிரியான அமைப்பு ஆணுக்கு பெண்ணுக்கு ஆணு கொடுக்கவே மாட்டாருங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும். இந்த சுக்கிரனுக்கு இங்கே நீச்ச பங்கம் வந்திருக்கு. கூடுதலாக வேறு ஏதாவது சுபத்துவம் வந்தால், ஒரு வேளை இப்படி இருந்தாருன்னா இந்த இடத்துல கல்யாண வாழ்க்கைக்கு இங்கே கூட லேட் ஆகும். உடனே 25 வயசுலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. 35 வயசுக்கு மேலே நல்ல திருமணம், நல்ல வாழ்க்கை இருக்கும். சுக்கிரன் முதல்ல மறைஞ்ச பலனை தான் தசையில் செய்வார். இது சூப்பருங்க, திக்பலம். நீங்கள் கேட்பீங்க, ஐயோ நீச்ச பங்க ராஜயோகம். நீச்ச பங்க ராஜயோகம்லாம் முதல்ல மறைஞ்ச பிறகு, நீச்சமான பிறகு தான் நீச்ச பங்க ராஜயோகம். இங்கே வந்தோடனே ராஜயோகம்னு சொல்லலை, நீச்ச பங்க ராஜயோகம்ன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இடத்துல சரி, இது திக்பலம்ங்க. மறுபடியும் ஒரு உச்சனாவே வச்சுக்குவோம். இங்கே திக்பலம் இருக்கலாமா? சூப்பராக இருக்கலாம். இந்த திக்பலம்ன்றது 10ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 10ஆம் பாவகத்தினுடைய நல்ல தன்மைகள், அழகு சம்மந்தப்படுறது, படிப்பு, வீடு, வாகனம், லக்ஸரியான விஷயங்கள் அத்தனையும் இவர் கொடுப்பாரு. நல்ல மனைவி, நல்ல தாயார் அத்தனையும் கொடுக்கறது இந்த சுக்கிரனுடைய 4ஆம் பாவகம், படிப்பு உள்பட. இது பாருங்க, கண்ணியும் நல்லா தான் இருக்கு. சுக்கிரன் இங்கே வந்துடுறாரு. சுக்கிரன் 5ல் இருக்கலாமா? அட்டகாசமாக இருக்கலாங்க. சுபரான சுக்கிரன் 5, 9ல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இங்கே இருக்கலாமா? இங்கே இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? இந்த ஜாதகத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். முதலில் 6ஆம் இடத்துல சனியினுடைய பார்வையில் பாதிக்கப்படுவார். வயதான, திருமணமானி டிவோர்ஸ் ஆன அன்டி மாதிரியான அமைப்புகளில் இந்த சுக்கிரதசை 10 வயசில் சுக்கிரதசை வந்தாலும் வயதான எதிர்பாலின தொடர்பு கொடுக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். இந்த 3 வயசு குழந்தைங்கள்லாம் ரேப் பண்ணுறாங்களே, இதுதான் இந்த சுக்கிரன் தான். அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு இந்த சனி பார்த்த சுக்கிரன் இருக்கும். இதுதான் இந்த 3 வயசு குழந்தை, 3 மாத குழந்தைலாம் இந்த சுக்கிரன் பார்க்கக்கூடிய வேலை தான். அப்போ என்ன பண்ணிடும்? இந்த சுக்கிரன் 6ல் மறைந்து சனியினுடைய பார்வையில் தன்னையோட வயது மூப்பான இந்த மாதிரி ஒரு சுக்கிரன் வந்து ஒரு இவர்கிட்ட கேள்வி கேட்டேன், இவரோட சின்ன வயசுலேருந்து யாராவது கூடவே இருக்கிறாங்களான்னு. ஆமாம், ரூம்லேயே பூட்டிக்கிட்டே இருப்பாங்க 2 பேரும் அப்படின்னு இந்த சுக்கிரன் பார்த்த சில விஷயம் இருந்தது. அப்போது சரி, அதை விடுங்க. இந்த சுக்கிரன் வந்து வயதானவர்களுடைய தொடர்பு, வயது மூப்பு, அவருக்கு பொண்ணுக்கு 18 வயசுங்க, பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கு 55 வயசு 60 வயசு, இதெல்லாம் இந்த சுக்கிரன் சனி பார்த்த சுக்கிரன். இங்கே இருக்கலாமா? லக்ன சுபத்துவம்ங்க. இங்கேருந்து லக்னத்தை பார்ப்பாரு. இந்த லக்னத்தை பார்க்கறது, இந்த அஸ்தகங்க அமைப்புகள் பெருசாக இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல லக்ன சுபத்துவம். இவரே உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாருல, இந்த ஆரோகணம் அவரோகணம் அதையும் பார்த்துக்கோங்க. உச்சத்தை ஒளியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இந்த இடத்துல லக்னத்தை பார்த்து லக்ன சுபத்துவத்தை கொடுக்கவே செய்வார். லக்னாதிபதி இங்கே உச்சனாக இருக்கிறாரு. லக்ன சுபத்துவம் இது வந்துருதா? இங்கே இருக்கலாமா? இது மறுபடியும் சுக்கிரனை கெடுக்கும். 8ஆம் இடம் குருவோட சேர்ந்தா சுக்கிரன் கெடுவார், சுக்கிரனோட சேர்ந்தா குரு கெடும். ஆனால் 8ஆம் பாவகம் நல்லா இருக்கும்.
8ஆம் பாவகத்தோடைய விஷயங்கள் இருக்கும். சுக்கிர திசையில் மறைமுகமான காமத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாரு. வெளியே சொல்ல முடியாத காமம்ன்ற மாதிரியான 8ஆம் பாவகத்தினுடைய தன்மையில் இங்கே இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறாரு, 20 வருஷம் வெளிநாட்டில் யாரோ ஒருத்தர் நல்ல காமத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த விஷயம் தான். ஓகேங்களா? இங்கே இருக்கலாமா? இருக்கலாம். 9ஆம் இடத்துல இருக்கலாம். சுக்கிரதசை போடுன்னு போடும், நல்லா இருக்கும். பேர், அந்தஸ்து, கௌரவம் மாதிரியான விஷயம். லக்னாதிபதி உச்சம், லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. லக்னத்தில் செவ்வாய், சரி இங்கே மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இந்த சுக்கிரதசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். 5 வயசுல வந்து அப்பாவுக்கு பெரிய காசை கொடுத்து இவங்களை பிஎம்டபிள்யூவில் போக வைக்கிறது, மேர்ஸில் போக வைக்கிறது, லக்ஸரி ஹவுஸில் வைக்கிறது, வெக்கேஷன் போனாலே பிஸ்னஸ் கிளாஸில் போகிறதெல்லாம் இந்த சுக்கிரன் பண்ணுறது தான். பிறந்த உடனே லக்னாதிபதி சுபத்துவம் உச்சனுடைய வீட்டில். இது பாருங்கள், தச்சையலாகவே போட்டேன். இது இப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் அவங்கள எடுத்து பாருங்கங்க, கண்டிப்பாக சாதாரணமான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டில், லக்னாதிபதி சுபராகி வளர்பிறையாகி உச்சம், குருவினுடைய பார்வை, இங்கே சுக்கிரன், லக்னத்துக்கு குரு சுக்கிரனுடைய, லக்னாதிபதிக்கு சுக்கிரனுடைய தொடர்பும், குருவோட தொடர்பும், லக்னத்துக்கு சுபர் தொடர்பும் அப்படின்ற மாதிரியான அட்டகாசமான அமைப்பு இந்த இடத்துல வந்துடும். இங்கே இருக்கலாமா? இருக்கலாம், பெருசான தப்பெல்லாம் இல்லை. இங்கே இடத்துல என்ன, நீச்சனுடைய வீட்டில் இருப்பார், இவரோட மட்டும் சேரக்கூடாது. க்ளோஸாக டிகிரி அமைப்பில் நான் சொன்னேன்ல, 9 டிகிரிக்கு உள்ளே போனார்னா இந்த பாவகத்தை கெடுப்பார். ஆனால் சூரியன் வலுத்திருப்பார். ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கலாமா? இந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் தேய்பிர வளர்பிறை சந்திரன், ஒளி இல்லாத சந்திரன். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும், இந்த குருவினுடைய பார்வை பேக்கப். ஓகேங்களா? ஆனாலும் இங்கே சுக்கிரன் டிஸ்டர்ப் ஆவார், லக்னாதிபதி வலுப்பெறுவார். ஏன்னா லக்னாதிபதிக்கு குரு சுக்கிரனுடைய தொடர்பு, லக்னத்துக்கு குருவினுடைய தொடர்புன்னு மோசம் இல்லைங்க. ஆனால் சுக்கிர தசை டல் அடிக்கும். இங்கே இருக்கலாமா? மறுபடியும் அதே தான், வயசானவர், வயசு வித்தியாசமானவர், அப்படி இப்படின்ற மாதிரி விஷயத்தில் சுக்கிர தசை 10 வயசில் வந்துச்சிங்க, 12 வயசில் வந்துச்சிங்கன்னு கேட்டால், சின்ன வயசுலேருந்து யாராவது அப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களான்னா ஆமாங்க, வீட்டில் இருந்தார், மாமா இருந்தார், சித்தப்பா இருந்தார், அவர் இருந்தார், இவர் இருந்தார், எல்லாம் இந்த சுக்கிரனுடைய அமைப்புகளில் தான் நடக்கும். அப்போது ஒட்டு மொத்தமாக கடக லக்னத்துக்கு இதெல்லாம் இந்த சுபத்துவம் மிக்ஸ் பண்ணியே சொல்லிட்டோம்ல. எப்போ ஒருத்தருக்கு தாம்பத்தியம் முழுக்க பாதிக்கப்படும், ஒரு கல்யாணமே ஆகாதுங்க. இந்த மாதிரியான அமைப்புக்கு சுக்கிரன் இங்கே சனியோட இணைஞ்சு ராகுவோட சேர்ந்து செவ்வாய் பார்வையில் வந்து இங்கே வைப்போம் வரேன். ஓகேங்களா? இதில் ஏன்னா 7ஆம் பாவகமும் பாதிக்கப்படணும், 11ஆம் பாவகம் எல்லாம் பாதிக்கப்படணும். அந்த மாதிரியான விஷயம் கொடுக்கணும். அப்போது புதன் இங்கே இருக்காருன்னா சுக்கிரன், ஓகே, சந்திரன் இங்கே இருக்காருன்னா இங்கே 5ஆம் இடத்தை பார்ப்பார். குரு இங்கே இருந்தாலே குழந்தைக்கு கொடுக்க ட்ரை பண்ணுவார். குரு இங்கே இருந்தாலும் திருமணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுவார். குரு இங்கே இருக்கணும். ஓகே, குரு 8ல் மறைஞ்சிருக்கிறாரு, குரு 8ல் வக்கரமாக மறைஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான பலவீன அமைப்புகளை போட்டால் இங்கே இவருக்கு தாம்பத்தியம் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கும். ஆமாம், பரிவர்த்தனை இல்லை யாருக்கும். ஓகே, பரிவர்த்தனை இல்லை. இந்த அமைப்புகளில் லக்னாதிபதி இப்படி வரணும். இப்படி ஒரு ஜாதகம் இருந்தால் எடுத்துவாங்க. இவர் கல்யாணம் ஆகாது, குழந்தை இருக்காது, பார்ட்னர் இருக்காது, காமம் மாதிரியான விஷயத்தில் எரிச்சலாக இருப்பாங்க. பொண்ணாக இருந்தால் எரிச்சலாக இருப்பாங்க, ஆணாக இருந்தால் ஆசைப்பட்டு கிடைக்காம போய் விரக்தியில் இருப்பார். ஏன்னா சுக்கிரன் வந்து கொன்று புதைச்சிட்டாங்க. இது பார்த்துங்க, இந்த இடத்துல இந்த மொத்த விஷயத்தையும் மாற்றுறதுக்கு ஏதாவது விதி இருக்காங்க. ஒருவேளை இப்படி இருக்காங்கன்னா, இங்கே ஒரு சந்திர அதியோகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் லேட்டாக 35 வயசில், 40 வயசில், 45 வயசில், 50 வயசில் முதல்ல கெட்டு போய் சூரியனால், சனியால், ராகுவால் பாதிக்கப்பட்ட இவருக்கு பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய சந்திர அதியோகம் பிற்பகுதி வகையிலான காமத்தை, 3ஆம் பாவகம் ஏற்கனவே என்ன சொன்னோம், வயதான காமம். இது மலேசியாவுடைய அஸ்ட்ராலஜி சொசைட்டியில் முத பேசினேன். நிறைய பேர் இருந்தாங்க, யாருக்குமே தெரில, அவங்களுக்குலாம் தெரியாதுன்னு தான் இந்த கேள்வியை கேட்டேன். இந்த 3 பாவகம் 3, 7, 11ஆம் பாவகம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, காமத்திரிவு பாவகம்னா என்னன்னு கேட்டேன். அப்படி கேட்டதுக்கு அதுக்கு எல்லாம் பேன்னு முழிச்சாங்க. அப்போ தான் சொன்னேன், 7ஆம் பாவகம் இளம் வயது காமம், 11ஆம் பாவகம் மத்தியம வயது காமம், 3ஆம் பாவகம் வயதான பிறகு காமம், அனுபவிக்க முடியாமல் உடலெல்லாம் ஆடி போன பிறகு இருக்கிற காமம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இது பிற்பகுதியில் கிடைக்கக்கூடிய விஷயம். இது தாங்க சுக்கிரனுடைய நிலை கடகத்துக்கு. அடுத்த அமைப்புகளில் சிம்ம ராசிக்கு, சிம்ம லக்னத்துக்கு எந்த கிரகம் எந்த மாதிரியான விஷயம் அப்படின்றத அடுத்ததுலேருந்து பார்க்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.